இன்று இந்த காணொளியில் என்ன பார்க்க போகிறோம்டா, விபோவை வந்து நாங்கள் இங்கிலீஷில் கதைக்கும் போது எங்கெங்கெல்லாம் பயன்படுத்துவோம்ன்றதை தான் பார்க்க போகிறோம். சின்ன சின்ன விஷயமா வந்து கற்றுக்கொள்கின்ற போது நாங்கள் என்றோ ஒரு நாள் எல்லா விஷயத்தையும் கற்றுக்கொண்டு எங்களுக்கு தேவையான முழுமையான தேர்ச்சியை பெற்றுக்கொள்ள ஈஸியாக இருக்கும். அதுதான் வந்து நான் சின்ன சின்ன டிப்ஸாக வந்து நாங்கள் எப்படி யூஸ் பண்ணலாம்ன்றதை வந்து இந்த காணொளியில் சொல்ல போகிறேன். விபோ என்ற அந்த தமிழ் அர்த்தம் வந்து முன்பு அல்லது முன்னர், நார்மலாக அப்படித்தான் சொல்லுவோம். பிஃபோ அதுக்கு முன், அதாவது வந்து ஒரு செயல் மற்றொரு செயலுக்கு முன் நடந்ததை அல்லது நடப்பதை காட்ட பயன்படுத்துவதுதான் வந்து இந்த பிஃபோ. ஓகே, பிஃபோவை யூஸ் பண்ணி நாங்கள் ஒரு வசனத்தை எழுத வரைக்க வந்து நாங்கள் முதல் அதில் ஃபார்மேட்டை தெரிஞ்சு வச்சிருந்தா நாங்கள் முதல் ஃபார்மேட் ஞாபகம் வச்சு கதைச்சி பிறகு நாங்கள் ஃபார்மேட் எங்களுக்கு வந்து ஃபேமிலியரான பிறகு ஈஸியாக கதைக்கக்கூடியது மாதிரி இருக்கும். ஸோ முதல்ல வந்து என்ன ஃபார்மேட்டுன்னு பார்க்கலாம். விஃபோவோட வந்து அடுத்ததாக வந்து வேர்ப் வந்தால் வேர்ப்பின் ஐஎன்ஜி ஃபார்மை வந்து நாங்கள் போடணும். இது வந்து முதலாவது ஃபார்மேட். இதுக்கு வந்து நாங்கள் ஒரு சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிளை பார்ப்போம். வாங்குவதற்கு முன் என்னிடம் சொல். ஸோ வாங்குவதற்கு முன், வாங்குவதற்கு என்ன இங்கிலீஷ்? பை. என்னிடம் சொல். நார்மலாக வந்து என்னிடம் வேண்டாம் மீ என்று தெரியும், சொல்லண்டா டெல் என்று தெரியும். ஸோ நீங்கள் அதில் எந்த விதமான கன்ஃபியூஸ்டுமே ஆக வேண்டாம். உங்களுக்கு ஓகே எது நான் இப்போ பையை முன்னுக்கு போடுறதோ டெல்மியை முன்னுக்கு போடுறதோ அந்த டவுட்டே வேண்டாம். வாங்குவதற்கு முன் என்னிடம் சொல். டெல் மீ பிஃபோர் பையிங். ஏன் பையிங் என்று வருது? நான் சொன்ன அந்த ஸ்ட்ரக்சரின் படி பிஃபோர் பிளஸ் வேர்ப்பின் ஐஎன்ஜி ஃபார்ம் வரும். ஸோ வாங்குவதற்கு முன் என்னிடம் சொல். டெல் மீ பிஃபோர் பையிங். ஓகே, இப்போ நான் வந்து இன்னும் ஒரு உதாரணம் சொல்கிறேன். சாப்பிடுவதற்கு முன் என்னை கூப்பிடு. ஓகே, நான் உங்களுக்கு கொஞ்சம் நேரம் தரலாம், நீங்கள் யோசிச்சு பாருங்க. ஓகே, சரி. சாப்பிடுவதற்கு முன் என்ன? சாப்பிட்றது வந்து ஈட். ஸோ பிஃபோருக்கு நாங்கள் அடுத்ததா பிஃபோர் ஈட்டிங், முன்பு, சாப்பிடுவதற்கு முன்பு. ஸோ ஈட்டிங்கோட வந்து நாங்கள் ஐஎன்ஜி ஃபார்மை சேர்ப்போம். ஸோ கூப்பிடுறது வந்து என்ன கூப்பிடுறது வந்து ஹோல் மீ. ஸோ இதை ஃபுல்லாக நாங்கள் வசனமாக சொன்ன வேண்டாம். ஹோல் மீ பிஃபோர் ஈட்டிங். சாப்பிடுவதற்கு முன் என்னை கூப்பிடு. இப்போ கொஞ்சம் உங்களுக்கு ஐடியா வந்திருக்கும். இனிமேல் நீங்கள் யாருக்கிட்டையும் இதை செய்கிறதுக்கு முதல் என்னோட சொல்லன்னு சொன்னால் நீங்கள் ஈஸியாக வந்து பிஃபோவை யூஸ் பண்ணி கதைச்சிடுவீங்க. ஆனால் இதில் வந்து இன்னும் ஒரு விடயம் இருக்குது. நான் சொன்னதில் 2 ஸ்ட்ரக்சர் இருக்குன்னு. ரெண்டாவது ஸ்ட்ரக்சர் என்னென்னா, பிஃபோவோட வந்து அடுத்ததாக ஒரு சப்ஜெக்ட் வருதுன்னா நாங்கள் ஐஎன்ஜி ஃபார்மை யூஸ் பண்ண மாட்டோம். ஓகே, முதல் நாங்கள் என்னென்னு சொல்லியிருப்போம்? சாப்பிடுவதற்கு முன் என்னை கூப்பிடண்டு அந்த வசனத்தை பார்த்துருப்போம். ஸோ கால் மீ பிஃபோர் ஈட்டிங் என்று வந்தது. இப்போ நான் இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா, நீ சாப்பிட்றதுக்கு முதல் என்னை கூப்பிடு. ஸோ இதில் எங்களுக்கு ஒரு சப்ஜெக்ட் வந்திருக்குது. யார்? நீ என்ற அந்த ஒரு சப்ஜெக்ட் வந்திருக்குது. ஸோ நாங்கள் இப்போ என்ன செய்ய போகிறோம்டா, இதுக்கு நான் சொன்ன ஃபார்மேட் என்ன? பிஃபோர் ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்ப் வரும். வேர்ப்போட வந்து நாங்கள் ஐஎன்ஜி ஃபார்ம் சேர்க்க மாட்டோம். ஸோ ஹோல் மீ பிஃபோர் யூ ஈட். ஈட் என்று தான் வரப்போகுது. இதுதான் வந்து டிஃபிகல்ட்டாக 2 மெயினாக இருக்கிறது. உங்களுக்கு இப்போவே கொஞ்சம் ஐடியா வந்திருக்கும். இனிமேல் நீங்கள் உங்களுக்கு என்ன தேவையென்று படுதோ அந்த வசனத்துக்கு போட்டு நீங்கள் கதைக்க பழகினீங்கன்னா பிஃபோவில் நீங்கள் வந்து டவுட் இல்லாமல் கதைக்க பழகிடுவீங்க. நன்றி நண்பர்களே.